டேரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம நோ கான்டாக்ட் மெசேஜஸ் பார்த்துடலாம். யாரெல்லாம் தொடர்பில் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த சமயத்தில் அப்படின்ட்டு. எஸ், நீங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட இப்போ கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்கிற பதில் எஸ், ஆமான்னு சொல்கிறாங்க, இல்லை சரின்னு சொல்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். என்ன கேள்விங்கிறத நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நீங்கள் பாசிட்டிவாகவும் நினைக்கலாம், நெகட்டிவாகவும் நினைக்கலாம். அதனால் எந்த கேள்வி, அதாவது இந்த ரீடிங் பார்க்க வரும்போது நோ கான்டாக்ட்னு நான் டைட்டில் போட்டிருப்பேன் இல்லைங்களா, அப்படி பார்க்க வரும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல, அதை யோசனை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன் நான். ரொம்ப கவனமாக இருங்க. அதை யோசிக்கும்போது அது கேள்வியாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கலாம். அது அப்படி தானா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க இந்த ரீடிங்குள்ளே வரும்போது அப்படின்னா அதுக்கு பதில் ஆமாம், இல்லைன்னா சரி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து I am receiving signs from the universe. இது அநேகமாக முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி இந்த ரிலேஷன்ஷிப்காக வேண்டி அவங்க பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இல்லை கடவுள்கிட்டேயோ அந்த என்ன சொல்கிறது சைன் கேட்கும்போது அது கிடைக்கிது. ஒரு சகுனம், நிமித்தம், இல்லை ஒரு அடையாளம், அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் பி பேஷண்ட் வித் மீ. கொஞ்சம் எனக்காக பொறுமையாரு, என் கூட பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா நோ கான்டாக்டில் இருக்கும்போது நம்ம எதையுமே சீக்கிரமாகவே எதிர்பார்த்துட முடியாது. இது நடக்கணும், அது நடக்கணும், இது இப்போவே நடக்கணும், ஒரு வாரத்தில் நடக்கணும், 2 நாளில் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா அங்கே அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்கிறாங்க. அது வேணால் கிளாரிஃபை பண்ணலாம். ஏன் உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை வெயிட்டுங்கிறத விட வெயிட் வேறு, பொறுமையாக இருன்னு சொல்கிறது வேறு. அது வேணால் பார்த்துடலாம். சரிங்களா? ஆர் யூ பிளேயிங் வித் மீ? என்னையும் கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா? என்ன பண்ணீங்க தெரியல. ஆர் யூ பிளேயிங் வித் மீ? எனக்கு இப்போ என்ன திடீர்னு தோணுது அப்படின்னா, மேபி அவங்க உங்களை பேசாத என் கூட அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இருக்கும். நம்ம 2 பேரும் கொஞ்ச காலத்துக்கு பேசாமல் இருப்போம், சந்திக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்கேஸ் அவங்க உங்களை பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை வேறு வழியில் இப்போ வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு இன்ஸ்டாகிராமில் போய் மெசேஜ் பண்ணி பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் பண்ணி பார்க்குறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் அவங்க கூட பேச மாட்டேன்ட்டு அப்படின்னு இருக்கீங்கன்னு வைங்களேன், அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் வேணுமென்ட்டே பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் வேணுமென்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏதாச்சும் விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். அதனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு இது கோவமாக வர்ற எனர்ஜி, என்ன என் கூட விளையாடுறியா அப்படின்ட்டு. சரிங்களா?
ஐ see your pictures. உங்கள் ஃபோட்டோஸ் அவங்க கிட்ட இருந்தால் அவங்க உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஐ நோ தட் யூ லவ் மீ. உனக்கு என் மேலே அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ என்னை விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. இஸ் மை ஈகோ தட் ஸ்டாப்ஸ் மீ. உங்கள் கூட வந்து பேசணுன்னு இருக்கு, பழகணுன்னு இருக்கு, உங்கள் கூட திரும்பவும் வந்து சேரணுன்னு இருக்கு. ஆனால் உங்கள் ஈகோ வந்து தடுக்குது. சரிங்களா? ஈகோன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஈகோ வந்து தடுக்குது உங்கள் கூட பேசுகிறதுக்கு, உங்கள் கூட திரும்ப வந்து சேர்றதுக்கு. இன்றைக்கி நிறைய மெசேஜஸ் வருது, நம்மளும் எடுக்கலாம். ஃபோன் கால் இப்போ அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலி நான் ஃபோன் காலை பற்றி சொல்லலை, மெசேஜ் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா? பேசக்கூடாது அப்படின்னு இருந்திருக்கலாம். நீங்கள் வேணுமென்ட்டே போய் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம், ஃபோன் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா அவங்க ஃபோன் கால் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஃபோன் கால். அது வேணால் பார்த்துருவோம். சரிங்களா? அது வேணால் பார்த்துருவோம். ஃபோன் கால் பற்றி பார்த்துடலாம். ஐ எம் அப்செட். அதனால தான் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்செட்டில் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு மனசு வருத்தத்தில் இருக்காங்க, சந்தோஷமாக இல்லை. அதுவும் கிளாரிஃபை பண்ணிடலாம். அதனால தான் உங்களை வந்து பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. சரிங்களா? I want you to take the lead. அதாவது இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு, இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணுங்கிறாங்க. அப்போ உங்களை ஃபோன் பண்ண சொல்கிறாங்களோ? ஃபோன் கால், ஐ வாண்ட் யூ டு டேக் த லீடு. இப்போ நீங்கள் பிளாக்கில் இருக்கீங்க அப்படின்னா வேறு எப்படியாச்சும் தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். இந்த உறவை வந்து, அதாவது இந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும். அதுவும் வேணால் கிளாரிஃபை பண்ணலாம். ஐ வாண்ட் யூ டு டேக் த லீட். ஐ எம் அப்செட். I am upset. Are you playing with me? Please be patient with me. It's my ego that stops me. I'm playing with. Are you playing with me? நான் இன்னும் ஒன்று பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? I'm upset. I want you to take the lead. ஓகே, நான் ஒன்று மட்டும் பார்த்துடலாம். You broke my heart. ஓ, நீங்கள் வந்து அவங்க மனசை காயப்படுத்திட்டீங்கங்கிறாங்க. என்ன இந்த தடவை எல்லாம் உங்கள் மேலே வருது இல்லையா? போன தடவை அப்படி வரலன்னு நினைக்கிறேன். இந்த தடவை எல்லாமே உங்கள் மேலே வருது. நீங்கள் அவங்க மனசை காயப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு வருது. ஆர் யூ பிளேயிங் வித் மீ வருது. நீ என்ன என் கூட விளையாடிட்டுருக்கியா அப்படின்ட்டு. அப்புறம் ஃபோன் கால் வந்துச்சு இல்லையா? சரி இருங்க, முடிஞ்சா இந்த நாளையுமே 5 இருக்கா? முடிஞ்சால் இந்த 5ஐயும் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இது இங்கே இருக்கட்டும். இருங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். முதல் யூ ப்ரோக் மை ஹார்ட்லேருந்து போவோம். நீங்கள் என்ன உங்கள் மனசு காயப்படுத்துனீங்க? ஆர் யூ பிளேயிங் வித் மீ? இந்த 2 தான் இப்போ மெயினாக பார்க்கணும்.
இது வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். அதிலே தெரிஞ்சிச்சுன்னா ஓகே தான். இதை நான் இங்கே வைக்கிறேன், சரிங்களா? அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூ broke மை ஹார்ட். ஏன் வந்து அவங்க மனசை நீங்கள் காயப்படுத்துனீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தலாம். பாருங்களேன் எவ்வளோ கரெக்டாக வருது. அதுதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற பதிலுங்கிறது. பாருங்க, யூ broke மை ஹார்ட் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் 3 ஆஃப் ஸ்வாட்ஸ் வருது. அநேகமாக இதை மறுபடியும் கேட்க முடியாது, சரிங்களா? ஏன்னா அதுக்கு அதே தான் வருது. யூ broke மை ஹார்ட் என்ன பண்ணி நீங்கள் அவங்கள காயப்படுத்துனீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் காயப்படுத்தியிருக்கீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்கள கவனிக்கலை, இல்லை அவங்கள நீங்கள் கண்டுக்கல, அதுதான் சொல்கிறேன். ஆர் யூ பிளேயிங் வித் மீ இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஆர் யூ பிளேயிங் வித் மீ. அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க உங்கள் கூட பேசணும், உங்களை சந்திக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. பண விஷயம் ஏதாச்சும் இங்கே இருக்கா? பண விஷயம் கூட வரும், ஆனால் இங்கே பண விஷயம் அந்த மாதிரி தெரியல, சரிங்களா? அவங்க உங்கள் கூட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா, சரிங்களா, இது ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் பொருந்தும். நீங்கள் கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா உங்கள் கணவன் இல்லைன்னா உங்கள் மனைவி வந்து உங்கள் கூட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்களை விட்டு, இல்லை அவங்க சொந்தக்காரங்களை விட்டு, அந்த மாதிரி வந்து பேச முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. இதை லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சொல்லியிருக்கலாம், அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கோபத்தில் இருக்கீங்கங்கிறதுனாலையோ, இல்லை மேபி நீங்களே கூட அப்செட்டில் இருக்கீங்கங்கிறதுனாலையோ நீங்கள் அதை கண்டுக்கலை. இதுதான் காரணம். ஓகே, யூ broke மை ஹார்ட் முடிஞ்சு. ஆர் யூ பிளேயிங் வித் மீ? ஆர் யூ பிளேயிங் வித் மீ? நீ என்ன என் கூட விளையாடிட்டு இருக்கியா? Are you playing with me? அதாவது சில பேர் இந்த உறவு வந்து நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் இல்லை முடியாது அப்படின்ட்டு ஏதாச்சும் சொன்னீங்களா? எனக்கு ஏன் திடீர்னு இங்கே இதை பார்க்கும்போது டிவோர்ஸ் அப்படின்ட்டு வருதுன்னு எனக்கு தெரியல. டிவோர்ஸ், பிரேக்கப் அந்த மாதிரி வருது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. முயற்சி பண்ண மாதிரி தெரியல, வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ ரீசண்டாக வந்து ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் வார்த்தையை வீசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆர் யூ பிளேயிங் வித் மீ? அதனால் அவங்களுக்கு தூக்கம் வரல. இங்கே பார்த்தீங்களா, அதே இதே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பே முடிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை எப்படியாச்சும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இல்லை நீ பண்ணுறதை பார்த்து இதை முடிச்சுக்கலாங்கிற மாதிரி தோணுது. இதை நினச்சி என்னால் தூங்க முடியல. நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஏன்னா ஏற்கனவே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி நீங்கள் வந்து அவங்கள
அதை ஏற்றுக்கலைங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் இது ரிவர்ஸ் ஆகலாம். அது ரொம்ப ரேர் தான். ஆனால் ஸ்டில் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கிற மாதிரி கூட இருக்கும். அதனால தான் பர்சனல் ரீடிங் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஃபுல் தெளிவு கிடைக்கும். ஆக மொத்தம் இப்போ வர்றது அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. இதை முடிய போகுதுங்கிற மாதிரி நினச்சி பயந்துக்கிறாங்க. ஓகே, ஃபோன் கால் இருங்க, நம்ம ஐஎம் அப்செட்டையும் பார்த்துடலாம். ஐஎம் அப்செட் இல்லை, லைனாகவே பார்த்துடலாம். ஃபோன் கால். மறுபடியும் ஒன்றா சேரணுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் நீங்கள் எடுக்கல போல். ஃபோனுக்கெல்லாம் டைரெக்டாக ஃபோனே பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் இல்லை. இது அதான் காண்டாக்ட் பண்ணணுன்னு நினச்சிருக்காங்க. அந்த அந்த இன்டென்ஷன் என்னென்னா மறுபடியும் உங்கள் கூட சேரணும். அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் ஃபோன் பண்ணது. ஓகே, ஐ வாண்ட் யூ டு டேக் த லீட். இங்கே பாருங்க, அன்பு இருக்குது, அன்பு சொல்லணுன்னு இருக்குது, மெசேஜ் பண்ணணுன்ட்டு இருக்கு. ஆனால் பிளாக்ல இருக்குது. பார்த்தீங்களா? பேசணுன்னு இருக்கு. என்எஸ்எஸ் வாட்ஸ் வந்த ஃபோன் கால் பேசுகிறது. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, உங்கள் கூட ரொம்ப வருஷம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். சரி, பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்த்தா, ஐ வாண்ட் யூ டு டேக் த லீட். ரொம்ப பாரமாக இருக்குது இப்போ அவங்களுக்கு. கோவமாக வேற இருக்காங்க. கோவமாக இருக்காங்க, அப்செட்டாக இருக்காங்க. ஏன் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் காரணம்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டுக்காமல் இருந்திருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சொன்னணும், நீங்கள் மறுபடியும் ரீடிங் கேட்டிங்கன்னா தெரியும். அந்த காரணத்தினால தான் கோவமாக இருக்காங்க. ஐ வாண்ட் யூ டு டேக் த லீட். நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க போல இருக்கு. இருங்க, நம்ம டெவிலை கிளாரிஃபை பண்ணால் தெரிஞ்சிடும். என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி, சரிங்களா, அவங்க கூட சேர்றதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணுங்கிறாங்க. இப்போ அந்த அந்த அதாவது அவங்களால இப்போ எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஏன்னா 9 ஆஃப் பென்டிக்கல்ஸ் என்னவா இருந்தாலும் அவங்களே தான் பண்ணிக்குவாங்க. ஆனால் உங்கள் கூட பேசணும், சேரணுன்ட்டு ஆசையெல்லாம் இருக்குது. சரிங்களா, ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணுங்கிறாங்க. எடுக்காததுனால கோவமாக இருக்காங்க. இது இந்த இந்த சூழ்நிலையே அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. சரி, ஐம் அப்செட் பார்த்துடலாம். அதாவது ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூனால அவங்க காயமாக இருக்காங்க, மனசு வருத்தத்தில் இருக்காங்க. குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கு, இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். குழந்தைங்க இன்வால்வ் ஆகிருக்கலாம், வயசில் பெரியவங்க இன்வால்வ் ஆகிருக்கலாம். அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க. உங்களையும் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க.
பழைய விஷயம் ஏதோ ஒன்று திரும்ப வந்திருக்கு. அதனால் அவங்க அப்செட்டாக இருக்காங்க. சரிங்களா? இந்த அப்செட்டுக்கு நீங்கள் காரணம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஐம் அப்செட் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. வயசில் பெரியவங்க இல்லை குழந்தைங்க அந்த மாதிரி ஏதோ இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதனால் இப்போ காயமாக இருக்காங்க. திடீர்னு என்னவோ ஒன்று நடந்துருச்சு. பழைய விஷயம் ஏதோ ஒன்று திரும்ப வந்துருச்சு அவங்க சைடில். அதனால் மனசு காயமாக இருக்காங்க. அதனால தான் வந்து உங்களை பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. இந்த இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அப்படிங்கிறனால தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எங்கேயோ வந்து எப்படி எனக்கு தெரியுதுன்னா, இந்த ரீடிங் ஃபுல்லாக கணவன் மனைவிக்கான ரீடிங்குங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இது கல்யாணம் ஆனவங்களுக்கான ரீடிங் மாதிரி இருக்குது. ஐ மீன், இந்த மெசேஜஸ் வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கான மெசேஜஸ் மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்கள். பொறுமையாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் மனைவியாக இருக்கீங்கன்னா பொறுமையாக இருங்க. இல்லை நீங்கள் கணவனாக இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஸ்டெப் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு. இல்லை அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அன்பிளாக் பண்ணி பாருங்கள். அன்பிளாக் பண்ணி அவங்கக்கிட்ட பேச முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் இப்போ முயற்சி பண்ணணும், நான் பண்ண மாட்டேன்னா பண்ண முடியாது. அது போக இப்போ வந்துச்சு இல்லையா, இட்ஸ் மை ஈகோ தட் ஸ்டாப்ஸ் மீ. அது போக அவங்க சைட்லேயே என்னென்னமோ நடக்குது. பழைய விஷயம்லாம் திரும்ப வந்து அங்கேயும் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அப்செட்டாக இருக்காங்க. அதனால் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்களேன். இன்கேஸ் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து அவங்க கூட பேச முடியாது, இந்த உறவு வந்து தொடர முடியாது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து பாருங்கள். பெரிய ஸ்டெப் வேண்டாம், சின்ன ஸ்டெப் எடுத்து பாருங்கள். ஒரு ஃபோன் கால் பண்ண பாருங்கள். சரிங்களா? இது 75% திருமணம் ஆனவங்களுக்கான ரீடிங் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் திருமணம் ஆகாதவங்க, லவ்வில் இருக்கீங்க, லவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரு சின்ன முயற்சி எடுத்து பாருங்கள். சரிங்களா? பேசுகிறதுக்கோ மெசேஜ் அனுப்புறதுக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன முயற்சியை எடுத்து பாருங்கள். இல்லை சொந்தக்காரங்களை விட்டு பேச சொல்கிறதுக்கோ அந்த மாதிரி. வாழ்த்துக்கள். நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பிரபஞ்சத்தை நம்புங்க, கடவுளை நம்புங்க. சரிங்களா? ஹாப்பி வீக்கெண்ட். நம்ம திங்கக்கிழமை பார்ப்போம்.